போறோம்னா டுட்டோரியல் 8 பார்க்க போறோம். டுட்டோரியல் 8ல வந்து CO4 தான் இருக்கு. பாயிலிங் அண்ட் கண்டக்ஷன் சேர்த்து, பாயிலிங், கண்டென்சேஷன், ரேடியேஷன் மூணுமே சேர்த்தா இருக்கும். ஸோ அதில் வந்து கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். வாட்டர் இஸ் டு பி பாயில் அட் sea level. இந்த மாதிரி sea லெவலில் சேச்சுரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த வாட்டரோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? எப்பயுமே 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா தண்ணினா எப்போ கொதிக்கும் தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்லாம் கொதிக்கும். அதனால தான் அதெல்லாம் எடுத்துக்கிறோம். இனியர் 30 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இதான் முக்கியம். அந்த மெக்கானிக்கலி பாலிஷ்டு AISI 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்பேனு அப்படின்னா முக்கியம். ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பிளேஸ்ட் ஆன் டாப் ஆஃப் 3 கிலோவாட் எலக்ட்ரிக் பர்னர் if 60% of the heat generated by the burner, the 60% of the heat generated by the burner is transferred to the water during the boiling. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 3 கிலோவாட் எலக்ட்ரிக் பர்னர்லோட கிரியேட் ஆகிற ஹீட் வந்து 60% தான் போகுதாமா. அப்போ 3 கிலோவாட்டில் 60% எவ்வளோ கண்டுபிடிச்சு அதான் கியூன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் ஆஃப் த இன்னர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த பாட்டம் ஆஃப் த பேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்சோ டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்னர் அண்ட் அவுட்டர் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. ஓகேவா? திக்னஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் டயக்ராம் எல்லாமே வந்து என்னோட இதில் எழுதியிருப்பேன். இதாக இருக்குது 8ல கொடுத்த கொஸ்டின். AISI மெக்கானிக்கலி பாலிஷ்டு லிக்விட் வந்து வாட்ரு, அது வந்து பாயில் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டீம் ஆகும், அப்புறம் sea லெவலில் இருக்கிற சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எல்லாமே 60% சொல்லனால இதெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டு ஃபைண்ட் T1. இப்போ வந்து இன்னர் சர்ஃபேஸ் தானே கேட்டிருப்பாங்க, இதில் இன்னர்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, இந்த இடம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது கேட்டிருக்காங்கன்னா இந்த இது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரே ஃபார்முலால தான் ஒரே சப்ஸ்டியூஷன் தான் முடிஞ்சு. சப்ஸ்டியூஷன் இல்லை, அது வந்து எல்லாம் இருக்கும். ஸோ டேட்டா புக்கில் பாயிலிங்குள்ளே போய்க்கோங்க. பாயிலிங் எங்கே இருக்குது? பாயிலிங் வேர் இஸ் த பாயிலிங்? இது பாயிலிங் இந்த இருக்கு. இது சுத்திக்கிறேன். இந்த இருக்கா? இந்த ஃபார்முலா தான் Q/A is equal to μ1 HFG இருக்குல்ல, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இதை வந்து ஒவ்வொரு டேமும் ரொம்ப துல்லியமாக கவனிக்கணும். ஸோ இங்கே Q/A இருக்குது. ஸோ Qங்கிறது ஹீட்டு, அதான் வந்து 300 கிலோவாட்டில் நம்ம 60% கம்மி பண்ணி போட்டிருப்போம்ல, அந்த இது. A வந்து சர்ஃபேஸ் ஏரியா. அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா போடுறோம். அப்புறம் இந்த ஏரியா இதான ஏரியா நமக்கு. ஸோ π/4 d² தான் போடணும். அதான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். கரெக்ட், அதான் போட்டிருக்கேன். இப்போ ஒவ்வொரு டேம் என்னங்க சொல்லிடுறேன். அடுத்து வந்து சப்ஸ்டியூட் நம்ம டக்குன்னு புரிஞ்சிடும். μ1ங்கிறது என்னன்னா டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட். இப்போ என்ன தண்ணி இருக்கு? வாட்டர் தானே இருந்துச்சு. ஸோ வாட்டரோட டைனமிக் விஸ்காசிட்டி போய் பார்க்கணும். அவ்வளோதான். HFG பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இது டக்கு வர மாட்டேங்க. என்தால்பி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் என்தால்பி அந்த இது இங்கே போட்டிருப்பாங்க. என்தால்பி எவாபரேஷன், அது பேஜ் மாதிரி 145 148 இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்குல்ல, இதுலேருந்து எடுத்து போடுவோம். நான் அதை ரொட்டேட் பண்ணி சம் செய்யும்போது என்னன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி இன்னொன்று விஷயம் என்னன்னா, என்தால்பியோட வேல்யூ கிலோ ஜூல் பை கேஜியில் இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜூல்ஸில் போடணும். × 10³ போட்டு போடுங்க. நான் ஆன்சர் தப்பாக வரும், ஏன்னா இவ்வளோ தூரம் போட்டு நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் G போட்டுருவீங்க. ρL என்னன்னா வந்து டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். அப்போ தண்ணியோட லிக்விட் பார்க்கணும். இதெல்லாம் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதில் தான் பார்க்கணும். பாயிலிங்க்கு சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் பாயிலிங்க்கு பார்க்கணும். அப்புறம் ρV இருக்கா, டென்சிட்டி ஆஃப் த வேப்பர். அப்போ பாயில் ஆகி என்னவா மாறுது? ஸ்டீமாக மாறுது. அப்போ ஸ்டீமோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். அதில் தான் போய் ஸ்டீமுக்கு பார்க்கணும். சிக்மானா சர்ஃபேஸ் டென்ஷன் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடம், அதுக்கப்புறம் இதுக்கு இந்த இடத்துல உள்ள வேல்யூஸ் எல்லாமே சர்ஃபேஸ் இதுவா, இந்த வேல்யூ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குல்ல இது. அதுக்கப்புறம் வந்து இந்த இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கா, இந்த வேல்யூ இதுவும் போடணும். இதெல்லாம் நான் எல்லாமே ரொட்டேட் பண்ணி சம் செய்யும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து என்னன்னா அடுத்து C1னா என்னன்னா வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. நம்ம CPன்னு படிச்சிருக்கோம்ல, அதான் C1. ΔT என்னன்னா TW - T சேச்சுரேட்டட் தான் கொஸ்டின்ல கொடுப்பாங்க. இல்லைனா sea level அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். TW தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற வால் டெம்பரேச்சர். இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனில் நம்ம TW தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் CSF. இது வந்து பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன போடுறோம், என்ன யூனிட்ல போடுறோம், எப்படி போடணும் அதை மட்டும் புரிஞ்சுட்டு கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணால் ஈஸி தான். சரியா? ஸோ இப்போ வந்து CSF இருக்கு, அது கான்ஸ்டன்ட், அது டேபிள் 144 இந்த இருக்குல்ல. நம்ம கொஸ்டினை கொடுத்தாங்க மெக்கானிக்கலி பாலிஷ்னா இருக்கும், அதை வச்சு நம்ம எடுப்போம் ஆன்சரு. அதுக்கப்புறம் HFG இது என்னது நம்மளோட என்தால்பி எவாபரேஷன் தான். பிராண்டல் நம்பர். இந்த பிராண்டல் நம்பர் இதுல இருந்து போடணும்னா
இதுலேருந்து போடணும். வாட் இஸ் தட் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதுலேருந்து வாட்டருக்கு பார்த்து போடணும்னு நினைக்கிறேன். அவன் வாட்டர் தான் போடணும். அதுக்கப்புறம் எண் இருக்கா, எண். அப்போ N1 வந்து வாட்டர்னா எண்ணு, அதை சொல்லிட்டு 1.7. இப்போ எல்லாம் என்னென்னங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இது நம்மளோட சம்முக்கு பார்த்துடலாம். நம்ம சம்முக்கு என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட்டு μ1 பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன சாச்சுரேஷன் டெம்பரேச்சர் என்னது, 100 டிகிரி செல்சியஸ் பார்க்க போகிறோம். μ1னா என்ன, இப்போ μ1 பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட். ஓகேவா? ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட். இப்போ லிக்விட்னா இங்கே என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. அப்போ வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். 34 பேஜ் நம்பர். இப்போ நான் வந்து என்னால் இந்த பிடிஎஃப்ல தான் நான் இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரோல் பண்ணி சரி பார்த்துறேன். நான் இது எப்படி எழுதி வச்சுக்கிறேன். 142 இருக்குது இந்த பேஜ், 142. அப்போ நம்ம 34 பேஜ் நம்பர் போகணும். 34. 34 கார்பன் டை ஆக்சைடு அந்த இருக்குல்ல, இதான் வாட்டர் ப்ராப்பர்ட்டி. இப்போ நமக்கு 100 தானே தேவை, 100. ஆனால் நமக்கு வந்து என்ன தேவை, காமா தான் தேவை. அது வந்து கொடுத்த மியூ தேவை. அந்த 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 ஒரு விஸ்காசிட்டி இருக்கும், அது வந்து நமக்கு டைனமிக் விஸ்காசிட்டியா, அது வந்து நமக்கு வந்து இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், 100க்கு 196ஐயும் இதையும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டால் தான் நமக்கு அந்த அந்த மியூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. நான் அதுக்கடுத்து உள்ள வேலைனா எடிஷன் நம்பர் 11ல் வந்து நான் வந்து பேஜ் நம்பர் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி பண்ணால் வீடியோவோட லென்த் அதிகமாயிரும். இதை வீடியோ லென்த் வந்து அதிகமாச்சுன்னா நிறைய பேர் லென்த் அதிகமாகுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரியா? இப்போ வந்து இங்கே வந்து வந்துட்டோம். இதில் வந்து மியூ வந்து போட்டாச்சு. அப்போ ஹச்எஃப்ஜியோட வேல்யூ வந்து இங்கே தான் இருக்கும். இப்போ என்னது 100 தானே. ஸோ 100க்கு வேல்யூ என்ன இருக்குது, 2256.9 போட்டிருக்கேன்னா. ஸோ 2256.9 போட்டாச்சு. இதுவுமே மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ரோ எல். ஸோ ரோ எல் வந்து டென்சிட்டி ஜி போட்டிருக்கீங்க 9.81. அப்புறம் ஹச்எஃப்ஜி போடும்போது கிலோஜூல் பேக்கேஜில் இருக்கும். 10 பவர் கியூப்ல போடணும். நான் போட்டிருக்கிறத பார்த்து எனக்கு தெரியும். ஸோ 10 பவர் இதை போட்டிருக்கேன்னா ஆக்சுவலாக அதை பண்ணிட்டு அதை தப்பு பண்ணி ஆன்சர் தப்பாக வந்து அதுக்கப்புறம் கடைசியில் கண்டுபிடிச்சி போட்ட வேல்யூ இது. அதுக்கப்புறம் வந்து ரோ எல் வந்து டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். அப்போ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் என்ன, இங்கே வாட்டர். இப்போ நான் போய் பார்த்தேன் நான் 34 பேஜ் நம்பரில் 34 பேஜ் மேலே போய் பார்த்த இடத்துல போய் என்ன பண்ணணும்னா 100க்கு டென்சிட்டி பார்க்கணும். அப்புறம் ரோவி என்ன பண்ணணும்னா ஸ்டீமோட ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். ஸ்டீமோட ப்ராப்பர்ட்டி பேஜ் 51ல 100 போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரோவி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அதுவுமே வந்து இந்த தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு போட்டுருங்க. ரோவி 0.598 பேஜ் 51 எடிஷன் 11ல் வந்து அது அந்த பேஜ் நம்பரு. எடிஷன் கரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்மா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இங்கே தான் பார்க்கணும். 100 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன போட்டிருக்கு, 100க்கு இந்த இருக்கா 0.0588 அதான் இங்கே போட்டிருப்பேன் நான் சிக்மான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா C1 வந்து சிபியோட வேல்யூ, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த லிக்விடோட வேல்யூ. ஸோ அதுவுமே வந்து வாட்டரோட ப்ராப்பர்ட்டியில் போய் பார்த்து 100ல் போய் பார்த்து போடணும். ஸோ அப்புறம் டெல்டா டிடபிள்யூ வந்து நமக்கு சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் தெரியும்ல 100ன்னு அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் CSFங்கிறது பார்த்தோம்னா இங்கே இருக்கும் கான்ஸ்டன்ட் சி டேபிள்ஸ் ஆன் 144. இது நமக்கு என்ன லிக்விடு வாட்ரு. ஹீட்டிங் சர்ஃபேஸ் என்ன மெக்கானிக்கலி பாலிசரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 0.0132. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிராண்டல் நம்பர் வாட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டல் நம்பர் எடுத்து போட்டுருவீங்க. அப்புறம் வாட்டருக்கு வந்து என்னோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எல்லா வேல்யூ வந்துடும். ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம்னா இதில் வந்து இது அன்னோனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணி இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த வர்ற வேல்யூட இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் இதை வந்து அந்த வேல்யூவோட இதை சால்வ் பண்ணிட்டு இந்த வேல்யூ கீழே டினாமினேட்டர் போமா. அப்போ இங்கே சால்வ் பண்ணி வச்சிருப்பீங்களா. அப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணுறீங்க, இதை ஃபுல்லாக வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணி கியூபால் மல்டிப்ளை பண்ணுவாங்க. இப்போ கியூப் இருக்குது, கியூப் போட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து இங்க ஒரு வேல்யூ இந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கும். 42161 டிவைட் பண்ணா டெல்டா டி கிடைச்சிரும். அப்புறம் இப்படி சால்வ் பண்ணி டெல்டா டி கியூ இதுவுமே கியூப் இது வந்து பாத்தீங்கன்னா கியூபோட மாற்றக்கூடாது இந்த டேமுக்கும். டெல்டா டி கியூப்னு கிடைக்கும். அதுல வந்து டிடபிள்யூ டி வால் கிடைச்சிரும். அப்புறம் என்ன கேட்டிருப்பாங்க, டெல்டா டி கேட்டிருப்பாங்க. டெல்டா டி வேணும்னா வந்து கண்டக்ஷன் ஈக்குவேஷன், ஏன்னா இந்த இடத்துல வந்து கண்டக்ஷன் தான் நடக்கும். ஸோ அப்போ வந்து Q by A is equal to K delta T by 0.006 போட்டீங்கன்னா டெல்டா டி கிடைச்சிருந்தா. ஓகே, இதுக்கே 9 நிமிஷம் ஆச்சா.
இனிய கேஸ் ஃபயர்டு பாய்லர். இப்போ வாட்டர் இஸ் பாயில்டு, அப்போ நமக்கு டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க பை அ ஹாட் கேஸ் ஃப்ளோ. இது வந்து ஆக்சுவலி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கலாம், ஆனால் வந்து இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். யாரும் பெருசாக ஃபார்முலாகவும் விட்டுறனா வேண்டாம், ஈஸி தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ பை அ ஹாட் கேஸஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ லென்த் கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர் அவுட்டர் டயமீட்டர் மெக்கானிக்கலி பாயில்டு சிஎஸ்எஃப் வேல்யூ எடுத்து கொடுத்துருக்காங்க. சப்மெர்ஜ்ட் இன் வாட்டர் வித் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் பைப் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹாட் கேஸ் ஆஃப் த வாட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இருந்துச்சுல ஈக்குவேஷனு, அதே ஈக்குவேஷன் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பண்ணுறீங்க. இந்த இடத்துல டென்போ போட்டு வந்துடாதீங்க. அது மாதிரி இந்த இடத்துல பை ஏன்னு இருக்கும், ஏரியா நீங்கள் கொண்டு வந்துட்டேன். இந்த ஏரியா என்ன பண்ணணும்னா டியூப்னு சொல்லி கொடுத்தனால நான் பை டிஎல் போட்டிருப்பேன், பை டிஎல் போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அது மாதிரி இந்த ரோ விங்கிறது என்ன வேப்பர், அதான் ஸ்டீம் டேபிள் சொல்லி நான் போட்டிருக்கிறேன். வேற எல்லாம் சால்வ் பண்ணிட்டா மெகாவாட்டில் கிடைச்சிடும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, ரேட் ஆஃப் எவாபரேஷன். ரேட்டு அப்படின்னு கேட்டாலே மாஸ் ஃப்ளோ ரேட் தான் நம்மளுக்கு. ஸோ எவாபரேஷன் ரேட் கேட்டிருக்காங்க. நம்ம Q = மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டு HFGயா. ஸோ HFG தெரியுமா நம்மளுக்கு. அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது வாட்டில் போடணும், இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜூல்ஸில் போடணும். போட்டால் நம்ம கிலோகிராம் பர் செகண்ட்ல கிடச்சிரும் மாஸ் ஃப்ளோ ஆஃப் வேப்பர். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ் டு த ப்ரெசன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல இருக்கும். இது சாதாரண Q கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஓகேவா? ஆனால் இது என்ன பண்ணுறோம், நம்ம கிரிட்டிக்கல் கண்டுபிடிக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சாதாரணமாக கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க இங்கே என்ன சேஞ்ச் ஆகும்னா எல்லாமே சேம் தான். சிக்மா ஆக்சுவலி இந்த சம்மில் என்னன்னா சிக்மா பார்த்தோம்னா 150 இருக்குன்னு நினைக்கிறேன். 150 தான் எல்லாம் பார்க்கணும், அதாவது சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா ஆனால் 150 இருக்காது. அப்போ என்ன பண்ணால் அடுத்த 2 பக்கம் போனீங்கன்னா இந்த இடத்துல 150 இருக்கும், இந்த இருக்கா. ஸோ இதில் பார்த்தோன்னா 150 கிடைக்கும். ஸோ அதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இல்லை ரோ விங்கிறது வேப்பர் டெம்பரேச்சர் 150 போய் பார்க்கணும் ஸ்டீமோடது. அதுக்கப்புறம் பார்த்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ ஆக்சுவலி என்னன்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க. இது 150 பார்த்துருவீங்க, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ஓகே, ஆனால் இங்கே என்னன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வால் ப்ளஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் சொல்லிட்டு. அதுக்காக தான் கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வால் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 165 சொல்லிட்டு. அதையும் 150 ஆவரேஜ் எடுத்து போடணும். ஓகேவா? அப்புறம் Q கிரிட்டிக்கல் கிடைக்கும். அப்போ அந்த Q கிரிட்டிக்கலையும் இதையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரேஷியோ கிடைச்சிரும். அவ்வளோதான். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இந்த பைப் அதாவது கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ் இருக்கும்போது, அதிகபட்சமான ஹீட் ஃப்ளக்ஸ் இருக்கும்போது எவ்வளோ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு திரும்ப ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி அதில் T கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது. ஏன்னா Q கிரிட்டிக்கல் டு டெல்டா T கியூபா. அப்போ Q கிரிட்டிக்கல் டிவைட் பை Q டெல்டா T கிரிட்டிக்கல் டிவைட் பை டெல்டா T ஸ்கொயர் Qன்னு போடலாமா. Q கிரிட்டிக்கல் தெரியுமா, Q தெரியுமா, அதான் இந்த ரேஷியோ 2.7ங்கிறது. அதுக்கப்புறம் Q கிரிட்டிக்கல் தான் டெல்டா T கிரிட்டிக்கல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா T இங்கே இருக்குது, அதுலேருந்து நம்ம டெல்டா T கண்டுபிடிச்சு அதுலேருந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் தூக்கி 100 சம்திங் வந்துருமா. இது போட்டோம்னா அதுலேருந்து வால் டெம்பரேச்சர் தூக்கி போட்டோம்னா சேச்சுரேஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். 150 வரும்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ போட்டோன்னா அவ்வளோதான்டா, முடிஞ்சு. அடுத்து தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம் கண்டென்சேஷன் ப்ராப்ளம். சேச்சுரேட்டட் ஸ்டீம் சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்டீம் இஸ் சேச்சுரேட்டட். அப்போ 3 மீட்டர் ஹை அண்ட் 5 மீட்டர் வைடு வெர்டிகல் பிளேட் வெர்டிகலாக இருக்குதாமா. தட் இஸ் மெயின்டைன் அட் 90. இப்போ வால் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. சர்க்குலேட்டிங் கூலிங் வாட்டர் ஒரு சைடில் இருக்குதாமா. இப்போ ஸ்டீமோட டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இது கண்டென்சேஷன். கண்டென்சேஷனுக்கு சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் என்ன கண்டுபிடிக்கணும்னா 100 டிகிரி தான் போடணும்னு நினைக்கிறேன். என்ன மறந்துச்சு. கரெக்ட், சேச்சுரேஷன் 100 தான் போடணும். கரெக்ட். அப்போ என்ன பண்ணணும், அந்த 100ல் எடுப்போம். ஸோ ஆக்சுவலி இந்த கண்டென்சேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஃபிலிம் டெம்பரேச்சர் தான் எடுக்கணும். ஏன் ஃபிலிம் டெம்பரேச்சர் எடுக்கணும்னா, ஜஸ்ட் ஒரு வாட்டர் கேன் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கூலிங்காக தனியாக பிடிச்சி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல ட்ராப்லெட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கண்டென்சேஷன் நடந்திருக்கும், அடுத்து பாயிலிங் நடக்கும். அது சாரி ட்ராப் கண்டென்சேஷன் நடக்கும். அப்போ அந்த இடத்துல ஃபிலிம் மாதிரி மேட் ஆகுதா, எதுக்கும் ஏருக்கும் உள்ளோட அங்கே சாலிடுக்கும். அதனால நம்ம கண்டென்சேஷனுக்கு கண்டிப்பான முறையில் ஃபிலிம் டெம்பரேச்சர் தான் எடுக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வெர்டிகல் சர்ஃபேஸ் சொல்லியிருக்காங்களா, பிளேட் வெர்டிகல் தான் சொல்லியிருக்காங்க. வெர்டிகலுக்கு ஹச்சோ அப்போ ஆக்சுவலி என்ன கொஸ்டினை கேட்டிருப்பாங்க, Q கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Q எங்க Q கண்டோம். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க. அப்புறம் மாஸ் ஃப்ளோ ரேட் கேட்டிருப்பாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சாலே இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு HFG தானே, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா
அதான் வெர்டிகல் சர்ஃபேஸ்க்கு அந்த ஹச்சோட வேல்யூ இருக்குல்ல அதை எடுத்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துல வேல்யூ எடுக்கணும். வேல்யூ எடுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தானே கேங்கிறது என்ன பண்ணால் இதான் தெர்மோகனடிக் ஆஃப் லிக்விட். இந்த இடத்துல வந்து லிக்விட் எடுக்கிறது ஸ்டீம் எடுக்கிறதுங்கிறது கரெக்டாக எடுக்கணும். இப்போ கேவோட வேல்யூ லிக்விடில் தான் பார்க்கணும். அப்போ சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஃபிலிம் டெம்பரேச்சர் எடுக்கணும். ஃபிலிம் டெம்பரேச்சர் 95 இருக்குது. ஆனால் என்ன 95 இருந்தாலும் 95 பார்க்க முடியாது. மோஸ்ட்லி 100 110 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதில் தான் பார்த்தோம் நம்ம. ஸோ அதில் பார்க்குறது கேவோட வேல்யூ வந்து 100க்கு பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ வந்து வாட்டருக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வாட்டர் தான் இனிஷியலாக இருந்துச்சு, அதான வேப்பர், அதான் கண்டென்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோ பார்க்கலாம். ரோவோட வேல்யூ என்ன டென்சிட்டிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டென்சிட்டி தான் ஃப்ளூயிட்னா என்ன லிக்விட். இப்போ லிக்விட் தான் வந்து 100க்கு பார்க்கணும். அப்புறம் ஜி போட்டுருவீங்க. ஹெச்எஃப்ஜி வந்து இந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கு நான் கீழே காமிச்சிருந்தேன்ல, இப்போ மேலே போயிருச்சா, ஸோ அதில் போய் பார்த்துருக்கணும் ஹெச்எஃப்ஜி. அது மாதிரி மியூ வெல்லும் அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். ஆக்சுவலி மியூங்கிறத குழப்பிக்க வேண்டாம். அங்கே வந்து மியூங்கிறது விஸ்காசிட்டி போட்டிருப்பாங்க, இது டைனமிக் விஸ்காசிட்டி. அங்க மியூன்னு சொல்லிட்டு கைனடிக் விஸ்காசிட்டி போட்டிருப்பாங்க, மியூ எல்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி காமா தான் நம்மளோட காமா. CO3 படிக்கும்போது காமான்னு படிச்சிருப்போம், இப்போ மியூன் படிக்கிறோம், மியூன் படிக்கிறோம். அவ்வளோ நோட்டேஷன் தான் வித்தியாசம். ஸோ நாங்கள் வந்து ரோவையும் அதே மல்டிப்ளை பண்ணி தான் போடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல டி வேப்பர் டெம்பரேச்சர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் போட்டோம்னா நமக்கு ஹச்சோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு கியூ வேணுமா, HA வேப்பர் மைனஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சரா. ஸோ அதில் வந்து கியூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மாஸ் ஃபயர் கண்டுபிடிக்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கல. எப்படின்னா வந்து என்ன ஃபார்முலாங்கிறத மட்டும் சும்மா படிச்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ வந்து இங்கே என்னன்னா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா A1 இருக்குது அண்ட் பிளாக் பாடி T1 கொடுத்துருக்காங்க, A2 கொடுத்துருக்காங்க. என்ன ஆகுதுன்னா இதுல இருந்து A1 வந்து இல்லை ஸ்ட்ரைக் ஆகாமா, இந்த மாதிரி போய் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இப்படி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சாலிட் ஆங்கிள் கேட்குறாங்கன்னா அது ஃபார்முலா இருக்குது. நான் வந்து ஒரு புக்கோடது காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். ஓகே, இந்த சொன்னேன்ல நான் வந்து இந்த ஃபார்முலா படிச்சிருக்கிறேன். சாலிட் ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா இதான் ஃபார்முலா. ஒமேகா 21னா இங்கே 2 தான் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஆக்சுவலி இதோட ரொட்டேஷன்னா ஒமேகா IJ. ஸோ ஐங்கிறது பார்த்தோம்னா எங்கேருந்து வருது, ஜேங்கிறது பார்த்தோம்னா எங்கே போய் எமிட் பண்ணுது. இப்போ 2 தானே இருக்குது. அப்போ A2 cos θ2 டிவைட் பை R2. இந்த ஆறுங்கிறது இந்த டிஸ்டன்ஸு. A2ங்கிறது பார்த்தோம்னா ஏரியா கொடுத்துருக்காங்க, θ2 வந்து கொடுத்துருப்பாங்க, θ2 சொல்லி 40 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து சாலிட் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா இது ரெண்டுமே வந்து பேரலாக இருந்துச்சுன்னா, அதாவது வாட் வுட் வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா, டிட்டர்மைன் இது கேட்டிருக்காங்க, ரேட் அட் விச் ரேடியேஷன் ரேட் கேட்டிருக்காங்களா. ஸோ ரேட் கேட்டிருக்காங்களா வந்து இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஐ கண்டுபிடிக்கணும், அந்த இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ கண்டுபிடிக்க சிக்மா T1 பவர் 4 டிவைட் பை பை அப்படியே ஃபார்முலா படிச்சுக்கிட்டேன் நான். அப்படியே படிச்சிருங்க. ஸோ I is equal to சிக்மா T1 பவர் 4 பை பை வரும். போட்டோம்னா நமக்கு வந்து சிக்மா தான் ஆக்சுவலி ஈன்னு போட்டிருப்பாங்க, அதான் சிக்மா நமக்கு. ஸோ போட்டோம்னா I1 கிடைச்சிரும். அந்த I1 தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க. டெம்பரேச்சர்னா கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அந்த T1 தான் டெம்பரேச்சர். அப்புறம் நமக்கு வந்து Q1 கேட்டிருக்காங்க, ரேடியேஷன் ரேட் கேட்டிருக்காங்க. அதோட ஃபார்முலா வந்து I1 A1 cos θ1 ஒமேகா 21. இப்போ இந்த இடத்துல ஒமேகா 2 கண்டுபிடிச்சோமா சாலிடாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒமேகாவை தூக்கி இங்கே போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து I1 வந்து கண்டுபிடிச்சது A1 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அதில் தான் Q21 கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இது போக எக்ஸ்ட்ராவா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா இந்த இது வந்து இந்த பிளேட், அந்த A2 பிளேட் பேரலா தான் என்ன நடக்கும். அப்போ என்ன நடக்கும், θ2 வந்து 0. θ2 0னா என்ன, இந்த ஃபார்முலா θ2 0 போட்டால் A2 பை R2 அவ்வளோதான். அதை மட்டும் சால்டாங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா முடிஞ்சிடும். ஓகே. இப்போ அடுத்து இந்த சம், a furnace that has a 25 centimeter glass window that can be considered to be a black body. அதாவது ஒரு இது இருக்குதாமா, அது பிளாக் பாடி கன்சிடர் பண்ண சொல்றாங்க. அப்புறம் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, டிரான்ஸ்மிசிபிலிட்டி டவ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபார் ரேடியேஷன் அட் வேவ் லென்த் லெஸ் தென், இது வந்து இந்த கண்டிஷன் ஆன்சர் ஷீட் எழுதியிருப்பேன். டிட்டர்மைன் த ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க, அந்த ரேட் ஆஃப் ரேடியேஷன் Q கேட்குறாங்க. ஓகேவா, அண்ட் அந்த Q எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இருக்குல்ல, இதுதான். ஸோ கிவன் எடுத்துட்டேன். ஸோ லாம்டா 3 விட கம்மியாக இருந்தால் டவ் வந்து 0.7, 3 விட அதிகமாக இருந்துச்சா 0. அவ்வளோதான், ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம லாம்டா T வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்மளோட டேட்டா புக்கில் போய்க்கணும். டேட்டா புக்கில் வந்து பார்த்தோம்னா 1 2 3 1
ரேடியேஷனே காணுமே. டை டை இந்த பேஜ் ஆக்சுவலி இந்த பேஜ் எதுக்கு அப்புறம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லாம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருக்குடா. ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லேண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோமா, லேண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் எவ்வளோ வந்துச்சு வேல்யூ நம்மளுக்கு 3,600 வந்துச்சு. ஸோ 3,600 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதில் இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இதான் நம்மளோட 0.4ங்கிறது ஃப்ராக்ஷன். ஸோ அந்த ஃப்ராக்ஷன் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அப்போ கியூ கேட்குறாங்க. கியூவோட ஃபார்முலா, ஆக்சுவல் ஃபார்முலா என்ன, சிக்மா ரேடியேஷன்ட்டாலே சிக்மா ஏ டெல்டா டி பவர் 4 தான் போடும். ஒரே ஒரு ஸ்பெஷல் எடுக்கிறோம், ஆனால் டி மட்டும் தான் இருக்குது, டெல்டா டி இல்லை. ஸோ அதில் வந்து கியூ கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ அந்த கியூ வந்து ஃப்ராக்ஷன் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் கியூ கிடச்சிருந்தா, அவ்வளோதான். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். நம்ம அடுத்த சம் பார்க்க என்னது, இது வந்து பார்க்கணும்னா கன்சிடர் 2 ரெக்டாங்குலர் சர்ஃபேசஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். என்ன மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இருக்கும்போது அதோட காமன் எட்ஜ் இந்த இருக்குதாமா. அது வந்து 1.6 மீட்டர் லாங் ஹரிசாண்டல். அதுக்கப்புறம் L1 அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் சொல்லிட்டு பீங்கிறது கொடுத்துட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான், பின்னாடி ஃபோட்டோ வச்சிருக்கேன். ஸோ வெர்டிகல் சர்ஃபேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எமிசிவிட்டி கொடுத்துட்டாங்க. அது வந்து 0.75. டெம்பரேச்சர் 400 கெல்வின் இருக்கு. வெர்டிகல் சர்ஃபேஸ் இஸ் பிளாக். அப்போ வெர்டிகல் சர்ஃபேஸ் பிளாக் என்ன அர்த்தம், எமிசிவிட்டி 1 அர்த்தம். இஸ் மெயின்டைன்ட் at 550 Kelvin. The back sides of the surface are insulated. பின்னாடி இன்சுலேட் பண்ணிட்டாங்க. அப்பனா கண்டுக்க தேவையில்ல. The surrounding surface வந்து 290 can be considered. அதோட efficiency வந்து 0.85. Determine the net rate of radiation heat transfer between the two surface கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் horizontal surface கேட்டிருப்பாங்க. two surface, அதாவது இதுக்கும் எவ்வளோ ஹீட் ரேடியேஷன் நடந்திருக்கு, அண்ட் ஆல்சோ horizontal surfaceக்கும் சரௌண்டிங்க்கு எவ்வளோ நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதான் கான்செப்ட். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா எங்க எடுக்கிறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பேஜ் நம்பர் 106 எடுக்கணும். ஸோ 106 தான் வந்து நான் சொன்னேன்ல L1 L2 எடுக்க சொல்லிட்டு. ஸோ L1 இருக்குது, அது பி வந்து ஹரிசாண்டல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் L2 இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கணும். A1 A2 சொல்லி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்தோம்னா வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் T1 T2 எல்லாமே எடுத்து எழுதிட்டாங்க. ஸோ எழுதினோடனே எமிசிவிட்டி வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் எழுதியிருக்காங்க. ஸோ எழுதும் போது டேபிள் இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம வந்து கியூ பிட்வீன் வெர்டிகலுக்கும் ஹரிசாண்டல் கண்டுபிடிக்கணும். அப்புறம் கியூ பிட்வீன் ஹரிசாண்டலுக்கும் அதாவது சரௌண்டிங் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ T1 T2 T3 எல்லாம் கொடுத்து வச்சு எல்லாத்துக்கும் எழுதியாச்சு. கிவன் டேட்டா 2 ஃபைண்ட், அவ்வளோதான். இப்போ வந்து என்னன்னா இந்த டேபிள் 106 இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலி இதோட கியூ, அதாவது இந்த கியூ பார்த்தோம்னா வந்து ஹரிசாண்டலுக்கும் வெர்டிகலுக்குள்ள கியூ. ஸோ அப்போ வந்து Q சிக்மா A1F அப்புறம் T1 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4. இது எப்பயும் போல் நம்ம ரேடியேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வித்தவுட் ஷீல்டு ஃபார்முலா. ஸோ இது வந்து சிக்மா தெரியும், எடுத்து போட்டுருவீங்க. ஏரியா வந்து தெரியும். ஏரியா வந்து என்ன பண்ணுவோம் நம்ம, ஆக்சுவலி QPAன்னு கொடுப்பான்னு நினைக்கிறேன். Q/A நமக்கு தான் வந்து பியோட வேல்யூ எல்லோட வேல்யூலாம் தெரியுங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏரியாவோட வேல்யூ போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் போட்ட பிறகு F12 கண்டுபிடிக்கணுமா. இப்போ ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷன் என்னன்னா வந்து அது இங்கே இருக்குது. அதுபடி கண்டுபிடிக்க முன்னாடி இந்த F12 கண்டுபிடிக்கணும். அந்த F12 பதில் Fij என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐங்கிறது எங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, ஜேங்கிறது எந்த சர்ஃபேஸ் வாங்குது. இப்போ மொத்தம் 2 சர்ஃபேஸ் இருக்குதா, 2 இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த மாதிரி சர்ஃபேஸ் இருக்குது, இந்த மாதிரி சர்ஃபேஸ் இருக்குது. இந்த எட்ஜை வந்து 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இதுக்கு இது ஒரு ரிலேஷன் படிச்சுட்டாங்கன்னா F11 + F12 + 13 எல்லாமே 1. ஜே வந்து 2 1 2 3 மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல மொதல் சர்ஃபேஸ்க்கு இது மொத்தம் 1 2 3 அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. சர்க்கிள் வந்து கிடையாது, சர்க்கிள் சும்மா போட்டிருக்காங்க. இதை தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து 0 ஆயிரும். இப்போ இந்த 2 தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ F12 வேணுமா, அந்த F12 கண்டுபிடிக்க தான் என்ன பண்ணுவோம்னா, இந்த புக் இருக்குல்ல, இதில் வந்து பேஜ் 106 போய் பார்த்துட்டு நம்ம L1/B தெரியும், அதுல இருந்து 2 மாதிரி வரும். ஸோ L2/B கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து 1.5 வரும். 1ன்னு பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து பார்த்து F12 கண்டுபிடிச்சிருவீங்க இதுல இருந்து. ஸோ F12 கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா
அந்த F2 வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ கண்டுபிடிச்சிட்டு இந்த சப்ஸ்டிட் பண்ணி Q கண்டுபிடிச்சிருங்க. இந்த Q என்னன்னா வெர்டிகலுக்கும் ஹரிசாண்டலுக்கும் அந்த சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டலுக்கும் சரௌண்டிங்க்கு கேட்டிருக்காங்களா? ஸோ இதே ஃபார்முலா தான் இங்கே F13 கண்டுபிடிக்க போறீங்க. நமக்கு ரிலேஷன் தெரியுங்களா? இதை கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆகும். அப்போ இதுக்கு போட்டோம்னா நமக்கு வந்து Q கிடைச்சிரும் ஹரிசாண்டலுக்கும் சர்ஃபேஸுக்கும். அவ்வளோதான். ஸோ அடுத்த சம் ரொம்ப சப்பை. அடுத்த 5 ஐடென்டிக்கல் தின் அலுமினியம் ஷீட்ஸ் இருக்குதாமா. 1 2 3 4 5 இருக்குது. அப்புறம் இப்படி 2 சர்ஃபேஸ் இருக்குது. இதோட எமிசிவிட்டி பார்த்தீங்கன்னா 0.1. போத் சைட்ஸ் ஆஃப் பிளேஸ் வெரி லார்ஜ். இதோட எமிசிவிட்டி 0.1 0.1. இது T1 T2. டிட்டர்மைன் த நெட் ரேட் ஆஃப் ரேடியேஷன் ஆஃப் அப்போ Q கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வித் ஷீல்ட் நடந்திருக்கு வித்தவுட் ஷீட் நடந்திருக்கு. அப்போ அதுக்கு ரிடக்ஷன் கண்டுபிடின்னு கேட்டாங்க. இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்றதுன்னா மேபி 10 மார்க் அந்த மாதிரி கேட்கலாம். இதே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியோ அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படிங்க சொல்லிடுறேன். ஸோ எப்படிங்கன்னா அதான் எழுதிருக்கேன் எல்லாமே. இப்போ வித்தவுட் ஷீல்ட்னா என்ன? எப்பயுமே சாதாரண ஃபார்முலா சிக்மா ஏ T1/4 T2/4. ஓகேவா? ஸோ ஏ வந்து இங்கே ஃப்ளக்ஸ்னே கண்டுபிடிச்சிக்கிறேன். 1/ε 1/ε2 எல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணால் Q கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதில் Q/A கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வித் ஷீல்டுக்கு என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து இதான் ஃபார்முலா சிக்மா T1/4 - T2/4. இதான் இந்த இது 1/ε1 1 + 1/ε2 -1. ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா n × 2/εs -1 இருக்கும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து Q/A கிடைச்சிரும். பெர்சன்டேஜ் ரிடக்ஷன் வேணா என்ன பண்ணணும்னா இந்த Q/A இருக்குல்ல இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ டிவைட் பை திரும்ப இந்த வேல்யூ. ரிடக்ஷன் கேட்குறாங்கன்னா அதிகபட்ச வேல்யூ மைனஸ் கம்மியான வேல்யூ டிவைட் பை அதிகபட்ச வேல்யூ போட்டு மல்டிப்ளை பை 100 போட்டால் ரிடக்ஷன் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஒரு கேஸ் பார்த்தாச்சு. நான் இன்னொன்று சொல்கிறேன். அது வந்து ஓகே ஆக்சுவலி இதுக்காக தான் வந்து எடுத்தேன். என்னன்னா வந்து இது ஒரு ஓவர்லாம் கொடுத்துட்றேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கிறது எனக்கு தோணுது. ரெடிடேஷன் நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இது செமஸ்டர்ஸில். ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. எப்படின்னா வந்து இப்போ வந்து 2 பிளேட் இருக்குது. ஸோ அதுக்கு வித்தவுட் ஷீல்டு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா சிக்மா T1/4 T2/4 1/ε1 + 1/ε2 -1. ஒரு ஷீல்டு இருக்குது எல்லா ஷீல்டோட எப்சிலானும் சேமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே என்ன இருக்குதோ அப்படியே போடுவீங்க ப்ளஸ் 2n × 2/εs -1 போட்டுருவீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா எல்லாரோட எப்சிலான் சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன பண்ணால் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன்ல இந்த டேர்ம் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். வித்தவுட் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு டிவைட் பை n+1 போடணும். போட்டால் நமக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிடும். இது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா வித்தவுட் சிலிண்டர்னா சிக்மா A1. ஏன் A1 போட்டுக்கன்னா எந்த இடத்துலேருந்து ஹீட் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த ஹீட்டு தான் போடணும். அந்த A தான் போடணும். அப்புறம் இது வந்து என்ன பண்ணால் அங்கே படித்த பிளேட்டுக்கு படித்த மாதிரி தான் 1/ε1 + 1/ε2 -1. இதோட மட்டும்தான் வந்து A1/A2 போடணும். வித் ஷீல்டில் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் மட்டும் மாறும். டினாமினேட்டர் எப்படி போடணும்னா சமேஷன் RHன்னு போட்டிருக்கேன்னா இப்போ நான் சொல்கிறேன் எல்லாமே இதில் சொல்கிறேன். எங்கள் டேட்டா புக்கில் வந்து இந்த இடத்துல இருக்குதா நல்லா கவனிச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் வந்து ஓ மை காட் ஓகே இந்த இடத்துல வந்து இந்த டேர்ம் இருக்குல்ல இந்த டேர்ம் என்னடா வர மாட்டேங்குது. இப்போ வந்துடுச்சு. இந்த இடத்துல இந்த டேர்முக்கு இதை மொத்தம் 3 டேர்ம் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஷீல்டு இருக்குது. இங்கே ஒரே ஒரு ஷீல்டு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இதை 2ன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு இது ஷீல்டு. இப்போ இனிஷியல் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஐ எங்கெங்கன்னா இருக்கோ அங்கெங்கன்னா வந்து 1 1 போடணும். எங்கன்னா வந்து ஜே இருக்கோ அங்கன்னா எஸ்ன்னு போடணும். ஏன்னா இப்போ ஹீட் வந்து இப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதா. ஸோ இப்படி வந்து ஃபர்ஸ்ட் முட்டும். இப்போ என்ன சொல்லியிருக்கேன் ஐனா வந்து எங்கேருந்து வருது ஜேனா எங்கே போய் முட்டுது அவ்வளோதான். எங்கே போய் இடிக்குது அந்த இது. அப்போ ஃபர்ஸ்ட் மொத்தம் இந்த டேர்ம் மொத்தம் 6 டேர்ம்ஸ் வரும். ஏன்னா வருது போகுது திரும்ப வந்து இதுக்கு போகுது இல்லை. அப்போ இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஐ ஜேவாக இருக்கும். அடுத்து இது ஐ ஜேவாக இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு 3 டேர்ம் இதுக்கு ஒரு 3 டேர்ம் வரும். ஸோ அப்போ 1 - ε1 by A 1/ε1 plus 1/A1F1S plus 1 minus ஒரு நிமிஷம் தள்ளி எழுதிட்டேன் இடம் பார்த்தாது. இது எப்படி வரும்னா 1 - ε1 by A ஜேவாது. அப்போ அங்கே வந்து எஸ் வரும்.
அப்போ இங்கே வந்து எஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து எப்சலான் எஸ்ன்னு வரும். ஓகேவா? இந்த மாதிரி 3 டைம் எடுத்துனா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ளஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான், இதுலேருந்து இது வரைக்கும் வந்து போட்டிருக்கேன். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் போகுது. அப்போ என்ன ஆகும், என்னோட ஐயோட வேல்யூ எஸ்ன்னு மாறும், ஜேயோட வேல்யூ 2ன்னு மாறும். அப்போ 1 மைனஸ் எப்சலான் எஸ்ஸு டிவைட் பை ஏஎஸ்ஸு, ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி வருது, இப்படி எழுதுறேன் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எப்சிலான் எஸ்ஸு ப்ளஸ்ஸு 1 பை ஏ எஸ்ஸு, அதுக்கப்புறம் எஃப் எஸ்ஸு, அதுக்கப்புறம் 2 ப்ளஸ் 1 மைனஸ் எப்சலான் ஜேவா, அப்போ 2 டிவைட் பை ஏ 2 எப்சலான் 2. ஓகேவா? இப்போ என்னென்ன சப்ஸ்டிட் பண்ண டவுட் வரும், எப்சலான் 1 எப்சலான் எஸ் எப்சலான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில், கியூ தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது என்ன போடணும், எஃப் எங்கன்னா எஃப்னு இருக்கோ சேஃப்டி சேஃப்டி இல்லை, இது சேஃப் ஃபேக்டரி, அதுக்கெல்லாம் 1 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கன்னா A1 இருக்கோ ஃபேட் பிளேட்டுக்கு 1 போட்டுக்கோங்க. சிலிண்டருக்கு வந்து பைடிஎல் போடணும். அவ்வளவுதான். இந்த வேல்யூவை தான் மொத்தமா என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல டெல்டா ஆர்டிஹெச்ல போடணும். அவ்வளவுதான்டா. இதான் ரேடியேஷன் பாயிலிங் கனெக்ஷன் CO4 முடிஞ்சு. தேங்க்யூ.